நேற்றையிலேருந்து இதைத்தான் போட்டு திரிகிட்டு கிடக்குறாங்க. என்னன்ட்டு திமுக பெண்களுக்கு எதிரி, பாவி பயலுக அந்த மசோதாவை அங்கேயே வச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாங்க சார். இவங்க எல்லாம் சமூக நீதி பேசுறாங்க, பூரா மக்களை ஏமாத்தி திரியிறாங்க அப்படின்றதுதான் நேற்றுல இருந்து டாக்கா இருக்கு. அவங்க சொல்றத முழுசா நம்புங்க, உண்மைதான். திமுக ஒரு தீய சக்தி தான். திமுக பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்குது, அதுல நாங்க நம்புறோம். அவங்க சொன்னாங்க, நம்ம நம்பிட்டோம். பாசக பெண்களுக்கு பக்கத்துல இருந்து பாதுகாப்பா தானே இருக்கு. அதை எப்படியாச்சும் மசோதாவை மாத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உள்ள போட்டு அப்படியே புழுங்கி கிடக்குல பாசக. இந்த 2023 ஏதோ ஒரு இடத்துல இந்த மகளிர் மசோதாவை தாக்கல் பண்ணி அது பாஸ் ஆயிடுச்சாமே, உண்மையா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 460 எம்பி கிட்ட கையெழுத்த போட்டு எங்களுக்கு அது சம்மதம்னு சொல்லலாம் எல்லாமே, அதுவும் உண்மையா? குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு அது ஒப்புதல் ஆயிடுச்சாமே, அதுவும் உண்மையா? அப்புறம் ஏன்டா இன்னமும் அதை அப்படியே வச்சுட்டு கிடக்குறிய? அது உண்மையா அது பொய்யா? இப்ப இந்த நேரத்துல இதை கொண்டாடுறதுக்கு எதுக்கு? அப்ப அது உண்மையா? அப்ப 2023 அங்க வந்ததை ஏன் இன்னும் அமல்படுத்தாம உட்கார்ந்துருக்க முதல் கேள்வி. இன்னொன்னு, 543 பண்ண ஆவாதா? அந்த நம்பர் ஐயா மோடிக்கு ஒத்து வராதா? அல்ல அதை 3ஆ பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா? 33ஆ பிரிக்கிறது 850 தான் நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்கள, 543 அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இது இடையில இன்னொருத்தர் இருக்காரு, பயங்கர பிரில்லியன்டான ஆளு. தமிழ்நாட்டிலே அவர் ஒருத்தருக்கே மண்டையில அறிவு இருக்கு. அவர் நமக்கெல்லாம் அறிவு இல்லை, நமக்கெல்லாம் இருக்கிறது கழிவு. அவர் இருக்கிறது மட்டும்தான் அறிவு. அவர் தான் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே. பாண்டே அண்ணன் அப்படியே பொத்துக்கிட்டு மேல ஏறி வாராப்புல. என்னன்ட்டு, எங்க எவனாச்சும் ஒருத்தரை சொல்ல சொல்லு, எப்பா பாரு கெட்டது 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 கெட்டதுன்றான். டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதை நான் சொன்னேன்னா என்னைய சங்கியும்பாங்க. அவர் சொல்ற, அவரே சொல்லிக்கிறார், அவரே அதை கன்ஃபார்மும் பண்ணிக்கிறார். என்னன்ட்டு, டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு நல்லது. கெட்டதுன்னு சொல்ற எவனாச்சும் ஒருத்தன் ஒரு விஷயம் இது தாண்டா கெட்டது அப்படின்னு எடுத்து சொல்லுங்களே பாப்போம். நான் தான் சங்கி, அதனால நான் பாசகவுக்கு ஆதரவு தரேன். யாரோ ஒருத்தர் நான் சங்கி இருப்பாங்கல்ல, அதாவது சங்கியா இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, நான் சங்கி. அது அந்த நான் சங்கியை கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இந்த 850 இருக்குல்ல, இதனால மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. இது அரசியல் கட்சிகளோட பிரச்சனைன்றாரு. அதான் இங்க இருக்கிற அந்த திமுக, அங்க இருக்கிற அந்த காங்கிரஸ், இவங்களுக்கு தான் பிரச்சனை. உண்மையிலேயே அரசியல் கட்சிக்கு தான் பிரச்சனை. பாண்டிய அண்ணன் கூட நான் ஒத்து போறேன். ஆனா யாருக்கு பிரச்சனை அப்படின்றதுலதான் அண்ணனுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. அண்ணன் கோட்டுக்கு அந்த பக்கம், நான் கோட்டுக்கு இந்த பக்கம். இந்த பாசக இருக்கு இல்லையா, உண்மையிலே சார் நான் இது யோசிச்சு பாருங்க தெரியும். எந்த அரசியல் கட்சி பிரச்சனை? பாசக ஆட்சியை பிடிச்சுட்டாங்க. ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு எதையும் வீரியமா இறங்கி பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் போய் தொங்க வேண்டியதா இருக்கு. நினைச்சு பாருங்க, இந்நேரத்துக்கு 850 இருக்கு ஒரு பேச்சுக்கு. 750 சீட்டு எப்படியோ அவங்க அதை இது பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. 750 சீட்ல ஏதாச்சும் ஒரு முடிவு இப்ப எடுக்கணும்னா, இப்ப இருக்க அந்த 543 இருக்க தடை எது? அவங்கள விடாம தடுக்கிறது, அவங்க நினைக்கிறத செய்ய விடாம தடுக்கு. அப்பத்தான் அதுக்காகத்தான் அங்க ஒண்ணு பண்ணி வச்சிருப்போம். என்ன, 3ல் 2 பங்கு. ஏதாச்சும் ஒரு சட்டம் நீ கொண்டு வரணும், ஏதாச்சும் ஒண்ணு நீ செய்யணும் அப்படின்னா அதுக்கு 3ல் 2 பங்கு வேணும். அதாவது எதிர்கட்சியா இருந்தா மட்டும், ஆளுங்கட்சியா இருந்தா மட்டும் பத்தாது. இந்த 543 பாதிக்கு பாதி நீ இருந்துட்டேன்னு வச்சுக்கேன். அதாவது 270 சீட் இருந்தீங்கன்னா நீ ஆட்சியை பிடிச்சிக்கலாம், நீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணலாம், நீ என்ன வேணா அதிகாரத்துல இருக்கலாம். ஆனா அந்த அதிகாரம் ஒரு குறிப்பிட்டதுதான். அதை தாண்டி நீ மேல போறப்ப உனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அப்ப நீ செய்யறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நீ மட்டும் நம்புனா பத்தாது. ஆப்போசிட்ல இருக்கான் பத்தியா, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இது கண்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன். அவன்கிட்ட நீ பர்மிஷன் வாங்கணும், அவனை நீ கன்வின்ஸ் பண்ணணும், அவனும் ஒத்துக்கணும். இது நல்லது, மக்களுக்கு நல்லது, இதை செஞ்சா மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்றத அவனும் ஒத்துக்கிட்டு அவனும் கையெழுத்து நொட்டணும். அப்பத்தான் அந்த மசோதா உயிராகும். அந்த கரு இல்லாட்டி கலைஞ்சிடும். கருவிலையே கொண்டாடும் போதே அது கலைஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் அதை கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்போ ஒருவேளை இந்த 750 இருந்துச்சுன்னா இது எதுக்குமே தேவையில்லையே. சாலிடா அவங்களுக்கு 3ல் 1 பங்கு நினைச்சு பாருங்க. 850ல் 3ல் 1 பங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 250, 500, 550 இருந்தா போதும். 300 சீட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது தென்னிந்தியாவில் 300 இருக்காது. அதிகபட்சம் போனா இவங்க இப்ப இருக்கிறதே மொத்தம் 120 தான்.
இதுல பாதி போட்டா 180. 180 தான் தென்னிந்தியாவுக்கு ஒட்டு மொத்தமா 5 ஸ்டேட்டுக்கு சேர்த்து. இந்த 850ல இந்த இது கலைஞ்சிச்சுன்னு வைங்க, இந்த இது 150 கலைஞ்சிச்சுன்னு வைங்க, அங்கிட்டு ஒரு 50, அங்கிட்டு ஒரு 30, கிட்டத்தட்ட ஒரு 700 600 சொச்ச சீட்டு வட இந்தியாவில் இருக்கு. அவன் போயிட்டு யார்ட்டையா நிக்கணும், 650 அவன் எவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போயிடுவான் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஒரே அவங்க ஆட்சியை நிரந்தரமா பிடிக்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா நிரந்தரமா பிடிச்சதுக்கு அப்புறமும் அதை எப்படி அவங்க உள்ளுக்குள்ள இருக்க ஆசையை நிறைவேற்றுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதைத்தான் பாண்டியன். என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு என்ன? ஏன் 543 இருந்தா தான் கேட்க, அங்க கேட்க 850 தான் கேட்காம போயிடும், 543 தான் கேட்குமா? 543 இருக்கிறப்ப அவன் இஷ்டத்துக்கு, அதாவது நம்ம சொல்றதை அவன் செய்ய முடியாது. ஆனா அவன் செய்யணும்னு நினைக்கிறது நம்ம விட முடியாம இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அதுக்கு தான் 543. இப்ப இந்த 850 வந்துச்சுன்னு வையேன், நம்மளால எதுவுமே, நம்ம நாய் மாதிரி பார்த்துட்டு போவான். ஏற்கனவே 40 MB வச்சு நாக்கு வலிக்கிறீங்களாம் கேட்கிறாங்க. இந்த 40 MB அவனுக்குள்ள எதையும் பேசாம இருப்பாங்களா, எதுவும் போகாம இருப்பாங்களா, எதுவும் கேட்காம இருப்பாங்களா, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா செய்யறதுக்கு எவனுக்கும் மனசு வராது. நம்ம போனாலே இதுல நமக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த ஸ்டேட் நமக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஸ்டேட்டுக்கு நாம பண்ணி என்ன பண்ண போறோம், அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்குது. இருந்து ஒருவேளை இல்லைன்னா இது வரைக்கும் என்ன கேட்டு தந்து இருக்கிறாங்க இங்க? இல்ல யோசிக்கல. கேவலம் மெட்ரோ கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க. ஏர்போர்ட் கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க. ஐயா ஒசூருக்கு ஏர்போர்ட் கேட்டோம்யா, இங்க பக்கத்துல உட்காந்து கொண்டு வாங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ட்டு, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஒரு ஃபேக்டரி, செமிகண்டக்டர் ஃபேக்டரி, வந்த ஃபேக்டரியை தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம். இங்கிட்டு அங்கிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்து அழுட்டு போயிட்டாங்க சார். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செய்யற வேலை. ஆனா குறைஞ்சபட்சம் இங்க இருக்கிற பிளான்ட், இங்க இருக்கிற அந்த அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ், அதுலயாவது நமக்கு வேலைக்கு போட்டு கொடுங்கடா அப்படின்னா, ஒரு பையன் நம்ம ஊருக்கான உள்ளூர் பேருக்கு சேர்த்து விட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டான். இப்பயே இவ்வளவு அட்டூழியம் பண்றாங்களே, அதாவது நம்மளால நம்ம தயவு கொஞ்சம் தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த தாட்டுறாங்களே, நம்மளுக்கு அவங்க, அதாவது நம்ம அவங்களுக்கு தேவையே படலைன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணுவாங்க, பாண்டியண்ணே